மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேதாரண்யம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் இடும்பாவனம் கார்த்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இடும்பாவனம் கார்த்தி வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை தினம் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேதாரண்யத்தில் நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 100 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒவ்வொருவராக தங்கள் தொகுதியினுடைய அறிமுக கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இதுவரை 100 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இடும்பாவனம் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவர். அது தனி தொகுதி என்பதால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் தொகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கான பணிகளை தற்போது துவங்கியிருக்கும் சூழலில் அங்கு நாளை முதல் பிரச்சார பணிகளை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாளை தினம் அவர் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி, எந்த கட்சியுடன் இல்லை என்ற அடிப்படையில் ஏற்கனவே அதன் முடிவை அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ள நிலையில் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் நாளை தினம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகிறது. நாளை தொடர்ச்சியாக 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தனித்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. மேலும் வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தனித்துதான் போட்டி, நாங்கள் யாருடனும் கூட்டு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கவில்லை என்று ஏற்கனவே தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக எடுத்து வரும் நிலையில் வருகின்ற தேர்தலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்துதான் போட்டி என்ற அடிப்படையில் தற்போது வேட்பாளர்களை நியமித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.